அமைப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மாதா பிதா குரு தெய்வம் என்கின்றார்கள். தெய்வத்திற்கு முன்பாகவே குருவை வைத்துள்ளார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தெய்வத்தை விடவும் கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசானையே முதலில் வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான். இதிலிருந்தே புரிகின்றது கல்வி முக்கியத்துவம் என்னவென்று. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகள், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பெருமை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த உண்மையை உணர்ந்த காரணத்தினால்தான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த கல்வியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் கூட வருகின்றது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் இந்த நாட்டினையும் உயர்த்துகின்றது. வள்ளுவர் தனது குரலில் சொல்கின்றார், கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்று சொல்கின்றார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு நாட்டையே ஆளுகின்ற அரசனுக்கு தனது நாட்டை விட்டுவிட்டு அடுத்த நாட்டிற்கு சென்றால் அவருக்கு சிறப்பு இல்லை. ஆனால் கற்றோருக்கு அப்படி அல்ல. மற்றவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும், எந்த திசையில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவர்களுக்கு சிறப்பு என்று ஔவையார் தனது மூதுரையில் சொல்கின்றார். தாயானவள் தன் பிள்ளைகளிடத்தில் வேதம் பார்ப்பதில்லை என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் புறநானூறு பாடல் என்று சொல்கிறது, தாயானவள் சில நேரங்களில் தன் பெற்றெடுத்த பிள்ளைகளில் கற்றறிந்த பிள்ளையைத்தான் போற்றுவாள் என்று சொல்கின்றது. அந்த பாடல் பிறப்போர் அன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் என்பதே அந்த புறநானூற்று பாடல். இன்று கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு சான்றாக பலரும் கடல் கடந்து சென்றும் சிறப்புடனும் புகழுடனும் விளங்கிக் கொண்டிருக்கின்றனர். சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர், விஞ்ஞானியாக அப்துல் கலாம், விண்வெளி வீராங்கனையாக கல்பனா சாவ்லா, சிம்போனி இசையிலே இளையராஜா, கணினியில் சுந்தர் பிச்சை, இவர்கள் அனைவருமே இன்று புகழாரம் சுட்டப்பட்டு வருகின்றனர். இது மட்டுமா? கிடையாது. ஐயன் வள்ளுவனை போல், கம்பரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கொடுமே கண்டதில்லை என்று பாரதியார் மாற்றத்து சொல்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் பெற்ற கல்வி சிறப்பே அதற்கு காரணமாக அமைகின்றது. எனவேதான் தோழிகளே, சுனிதா வில்லியம்ஸ் 9 நாட்கள் விண்வெளிக்கு செல்வதாக முடிவெடுத்திருந்தார். ஆனால் அவர் விண்வெளிக்கு சென்ற பிறகு அந்த பயணம் 9 மாதத்திற்கு நீட்டித்தது. அப்பொழுது அவர் அங்கேயே துவண்டவிட கிடையாது. காரணம், அவர் பெற்ற கல்வியே அவரை பொறுப்புடனும் துணிச்சலுடனும் செயல்பட வைத்தது. இது மட்டுமா? இங்குள்ள ஆன்றோர்களே, இவர்கள் பெற்ற இந்த சாதனைகள் தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு சான்றாக அமைகின்றது. எனவேதான் மாணவர்களே, கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் வார்த்தையினை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.